நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்றுதான் கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அனைவரும் சீமான் தான் முதல்வராக வேண்டும், அவர்தான் தலைவராக வேண்டும் என நினைக்கின்றனர். அதற்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுது AR ரஹ்மானும் ஒரு சூழ்ச்சிகரமாகவே கூறியிருக்கிறார் என்றே கூறலாம். ஏனெனில் தற்பொழுது தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்று அவர் மறைமுகமாக கூறியது நாம் தமிழர் கட்சிக்கு அவர் ஆதரவாக பேசுகிறார் என்றே தற்பொழுது பல செய்திகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ராஜ் அவர்களும் திரையில் வீரத்தை காட்டுபவன் நடிகன் அல்ல, தரையில் வீரத்தை காட்டுபவனே உண்மையான தமிழன் என கூறியது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இவரும் மறைமுகமாகவே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார் என்றே கூறலாம். இதை அனைவரும் தற்பொழுது புரிந்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளானது ஜூன் 4ஆம் தேதி வரவிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ் திரையுலகம் அனைவரும் சேர்ந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் கூட விஜய் அவர்களும் தனது மாநாட்டிற்கு சீமான் அவர்கள் வர வேண்டும் என கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல நடிகர் சூர்யாவும் தனது அரசியல் கட்சியை தொடங்கவிருக்கிறார் என்ற செய்திகள் வெளிவந்த செய்தியையும் நாம் பார்த்தோம்.